இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? திமுகவுடன் காங்கிரஸ் உடன்பாடு, பழையபடியே 10 தொகுதிகள் கன்ஃபார்ம். காங்கிரஸ் திமுக இடையிலான தேர்தல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து காங்கிரசுக்கான தொகுதிகள் குறைக்கப்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த நிலையில் 9ஆம் தேதி மாலை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி புதுவையையும் சேர்த்து காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஜெகன்மோகனுக்கு செக். ஆந்திராவில் பாஜகவுடன் தெலுங்கு தேசம் கூட்டணி. மக்களவை தேர்தலுடன் ஆந்திர மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியுடன் ஏற்கனவே கூட்டணி அமைத்தது. இந்த நிலையில் பாஜகவும் இந்த கூட்டணியில் புதிதாக சேர்ந்திருக்கிறது. புதிய ஒப்பந்தத்தின்படி பவன் கல்யாண் கட்சி 25 சட்டப்பேரவை மற்றும் 2 மக்களவை தொகுதிகளிலும், பாஜக 6 மக்களவை தொகுதிகள் மற்றும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் போட்டியிடும் என தெரிகிறது. வயநாட்டில் நிற்க வேண்டாம், ராகுலுக்கு டி ராஜா அறிவுறுத்தல். கேரளாவின் வயநாடு தொகுதியில் இந்தியா கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இங்கு சிட்டிங் எம்பியான ராகுலும் இம்முறை போட்டியிடுகிறார். இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் டி ராஜா, ராகுலை போன்ற முக்கியமான தலைவர்கள் வேறு ஏதாவது தொகுதியில் பாஜக வேட்பாளரை எதிர்த்து நேரடியாக போட்டியிட வேண்டும். தங்களின் முக்கிய இலக்கு பாஜகவா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியா என்பதை ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். விறுவிறு விஜய் கட்சி. செயலி வழியே ஒரே நாளில் 30 லட்சம் உறுப்பினர் சேர்ப்பு. நடிகர் விஜய் கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். இந்நிலையில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை 8ஆம் தேதி தொடங்கி வைத்த விஜய் முதல் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். இதனையடுத்து செயலி வழியே உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியது. ஆனால் ஒரே சமயத்தில் ஏராளமானவர்கள் முயற்சி செய்ததால் செயலி முடங்கியது. எனினும் ஒரே நாளில் 30 லட்சம் உறுப்பினர்கள் தவிகவில் இணைந்ததாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. வங்கத்தில் வாரியது இந்தியா கூட்டணி. 42 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தார் மம்தா. மேற்கு வங்கத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக காங்கிரஸ் தெரிவித்திருந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 10ஆம் தேதி நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மொத்தமுள்ள 42 தொகுதிகளுக்கும் தன்னிச்சையாக வேட்பாளர்களை அறிவித்தார் மம்தா. இதன் மூலம் மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணி இல்லை என்பது தெளிவாகியுள்ளது. ஜாஃபர் சாதிக் தொடர்புகளை விசாரிக்கணும், ஆளுநரிடம் அதிமுக மனு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடந்த 10ஆம் தேதி ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டிய டிஜிபி, மாநிலத்தை ஆளும் முதல்வர், அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஜாஃபர் சாதிக்குடன் பல்வேறு வகையில் தொடர்பில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அரசு மற்றும் காவல்துறையின் செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருப்பதால் முழுமையான வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் ஆளுநரிடம் வலியுறுத்தி உள்ளோம் என்றார். கிராமங்களில் மருத்துவ சேவை. ஸ்மார்ட் கிளினிக் திட்டம் அறிமுகம். மருத்துவ பரிசோதனை உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனமான லார்ட்ஸ்மார்க் இண்டஸ்ட்ரீஸ் மத்திய அரசின் உன்னத் பாரத் அபியான் திட்டத்துடன் இணைந்து கிராமங்களில் மருத்துவ சேவையை பரவலாக்கும் வகையில் ஸ்மார்ட் கிளினிக் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களில் இரத்த பரிசோதனை உட்பட அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் உடனடியாக மேற்கொள்ளவும், அது தொடர்பாக மருத்துவரின் ஆலோசனையை பெறவும் வழி செய்யப்படும். சினிமாவிலிருந்து விலகியதுதான் சரி, சமந்தா ஒப்புதல். உடல் நலத்துக்காக சினிமாவிலிருந்து விலகி இருந்தது சரியான முடிவு என்று தெரிவித்துள்ள நடிகை சமந்தா, நடிப்பில் பிஸியாக இருந்த நேரத்தில் ஓய்வு எடுத்தது எனது சிறந்த முடிவு. மிகவும் கடினமானதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை சரியான முடிவாகவே பார்க்கிறேன். சுய வெறுப்பு, தன்னம்பிக்கை இழந்திருந்த நான் என்னை செதுக்கிக் கொள்வதற்கான நேரமாக அதை எடுத்துக்கொண்டேன். 13 வருடங்களாக தொடர்ந்து பணியாற்றி வரும் நான் ஓய்வு எடுத்ததில் மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு. ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு.
2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கிய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் ஜெய்ப்பூரில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு போலீசார் விசாரித்து வரும் நிலையில் ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறையும் நிதி மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளது. இதையடுத்து ஜாஃபருடன் தொடர்பில் இருந்த திமுக புள்ளிகளுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியுரிமை திருத்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்தது. CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் 11ஆம் தேதி முதல் உடனடியாக அமலுக்கு வந்தது. இது தொடர்பான அறிவிப்பாணையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு 2014 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்த மதத்தினர், ஜெயின் மதத்தினர், பார்சிகர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்டோருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகுக்கிறது. தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என அறிவித்துள்ளன. பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. டிடிவி தினகரன் திடீர் அறிவிப்பு. பாஜக கூட்டணியில் அமமுக இணைந்து போட்டியிடும் என்றும், ஒருவேளை இந்த கூட்டணியில் அதிமுக இணைந்தாலும் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் அமமுக விருப்ப தொகுதிகளை ஏற்கனவே பாஜகவிடம் தெரிவித்துள்ளோம். 3வது முறையாக மோடி மீண்டும் பிரதமர் ஆவார். தமிழகத்திலும் சிறப்பான வெற்றியை பெற்றுத்தர பாஜகவுக்கு அமமுக அணிலை போல உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மழையின் போது வராதவர் தேர்தலுக்காக வருகிறார். மோடி மீது ஸ்டாலின் தாக்கு. தர்மபுரியில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், எப்போதும் மக்களுக்காகவே செயல்படுகிறது திமுக அரசு. ஆனால் பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு தேர்தல் வரும்போதுதான் மக்களை பற்றிய நினைவு வருகிறது. பிரதமர் மோடி தற்போது தமிழகத்தில் அடிக்கடி மேற்கொள்ளும் சுற்றுப்பயணம் அனைத்தும் வெற்று பயணம்தான். சென்னை மாநகரமும் தென் மாவட்டங்களும் வெள்ளத்தில் மிதந்த போது வராத பிரதமர் தேர்தலுக்காக தற்போது அடிக்கடி தமிழகம் வருகிறார் என்றார். ஆஸ்கர் விருதுகள் அறிவிப்பு. 7 விருதுகளை ஒட்டுமொத்தமாக அள்ளிய ஓப்பன்ஹைமர். இந்த ஆண்டுக்கான 96வது ஆஸ்கர் விருது விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக 11ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் கிறிஸ்டோபர் நோலனின் ஓப்பன்ஹைமர் படம் 7 பிரிவுகளில் விருதுகளை அள்ளியது. ஆஸ்கர் விருதுக்கு பலமுறை பரிந்துரைக்கப்பட்டு ஒருமுறை கூட விருது வெல்ல முடியாமல் போன இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் முதன்முறையாக ஆஸ்கர் விருதை இப்போது வென்றுள்ளார். இதனால் அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. இந்த விழாவில் சிறந்த ஒரிஜினல் பாடலுக்கான விருதை வழங்கும் முன்பு RRR படத்தின் நாட்டு பாடல் காட்சிகள் திரையிடப்பட்டன. தேர்தல் பத்திர விவகாரம். கேட்டதை கொடுத்தது SBI. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை உச்சநீதிமன்றம் விதித்த கெடுவின்படி கடந்த 12ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் SBI வங்கி சமர்ப்பித்தது. அதில் இதுவரை 22,217 தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவற்றில் 22,030 பத்திரங்கள் பணமாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் அனைத்தும் உடனடியாகவே தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. தொகுதிகள் முடிவானது. CPM மதுரை திண்டுக்கல், CPI திருப்பூர் நாகை. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் திருப்பூர் தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை கோவை தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கட்சி இம்முறை திண்டுக்கல்லுக்கு மாறியிருக்கிறது. அந்த கட்சிக்காக திண்டுக்கல்லை திமுக விட்டுக் கொடுத்திருக்கிறது. பாஜகவில் இணைந்தது சமக. மோடி காமராஜர் வழியில் ஆட்சி நடத்துவதாக சரத்குமார் புகழாரம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக சரத்குமார் அறிவித்திருந்த நிலையில் திடீரென கடந்த 12ஆம் தேதி தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் கரைத்தார். இணைப்புக்கான காரணத்தை விளக்கிய சரத்குமார், பெருந்தலைவர் தந்த ஆட்சி போல வராதா என்று எண்ணிய போது அப்படி ஒரு ஆட்சியை மோடி தருகிறார். இந்த பயணம் சமகவின் முடிவல்ல, இது ஒரு எழுச்சியின் தொடக்கம் என்றார். ஹரியானாவில் ஆட்சி மாற்றம். புதிய முதல்வரானார் நயாப் சிங் சைனி. ஹரியானா மாநிலத்தில் பாஜக மற்றும் JJP கூட்டணி ஆட்சி நடத்தி வந்தது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் அங்குள்ள 10 தொகுதிகளிலும் பாஜகவே போட்டியிடுவதாக முடிவெடுத்தது. இதனால் JJP கூட்டணியிலிருந்து விலகும் முடிவை எடுத்தது. இதனை அடுத்து 12ஆம் தேதி முதல்வர் மனோகர் லால் கட்டார் தலைமையிலான அமைச்சரவை ராஜினாமா செய்தது. இதையடுத்து அன்றைய தினமே சுயேட்சைகள் ஆதரவுடன் நயாப் சிங் சைனி புதிய முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். ஹீரோயின் ஆகிறார் ஆஷா போஸ்லே பேத்தி.
பிரபல ஹிந்தி திரைப்பட பாடகி ஆஷா போஸ்லே தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட பல்வேறு மொழிகளில் பாடியுள்ள இவரின் பேத்தி ஜனாய் போஸ்லே கதாநாயகியாக அறிமுகமாகிறார். சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை கதை தி பிரைட் ஆஃப் பாரத் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் என்ற பெயரில் சினிமாவாகிறது. சந்தீப் சிங் இயக்கும் இதில் சிவாஜியின் மனைவி ராணி சாய் போன்ஸ்லேவாக ஜனாய் நடிக்கிறார். இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 மொழிகளில் உருவாகிறது. CAA குடியுரிமை விண்ணப்பிக்க புதிய இணையதளம் அறிமுகம். CAA சட்டத்தின்படி பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி www.indiancitizenship.online.nic.in என்ற இணையதளம் வழியாக இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். இதை இன்னும் எளிதாக்க இதற்கென பிரத்யேக செயலியும் விரைவில் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. தண்டனை நிறுத்தி வைப்பு MLA-வாக நீடிக்கிறார் பொன்முடி. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதையடுத்து அவரின் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக முன்னர் வெளியிடப்பட்ட அறிவிக்கை திரும்ப பெறப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். இதனால் பொன்முடி திருக்கோவிலூர் MLA-வாக தொடர்ந்து நீடிக்கிறார். விரைவில் அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே அறிக்கை தந்தது ராம்நாத் கோவிந்த் குழு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த 18,626 பக்க அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ராம்நாத் கோவிந்த் குழு 14ஆம் தேதி சமர்ப்பித்தது. அதில் சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு பாஜக, அதிமுக உள்ளிட்ட 32 கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 15 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆணையர்கள் வந்தாச்சு, அடுத்தது தேர்தல்தான். இந்திய தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான அனுப் சந்திர பாண்டே பிப்ரவரி 15ஆம் தேதி ஓய்வு பெற்றார். மற்றொரு ஆணையர் அருண் கோயல் கடந்த 9ஆம் தேதி திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து பிரதமர் தலைமையிலான தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவினர் 14ஆம் தேதி ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். அதன் முடிவில் சுக்வீர் சிங் சந்து, ஞானேஷ்குமார் ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் இருவரும் 15ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டனர். போதைப் பொருள் பிரச்சாரம். பழனிசாமி மீது மான நஷ்ட வழக்கு போட்டது திமுக. போதைப் பொருள் விவகாரத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலினை தொடர்புபடுத்தி பேசி அவரது புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தியதாக திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி ரூபாய் 1 கோடி கேட்டு மான நஷ்ட ஈடு கோரி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். போதைப் பொருள் விவகாரத்தில் முதல்வர் குறித்து பேச பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீமானின் சின்னத்தை பறித்த கட்சி. தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டி. நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னத்தை பெற்ற பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேட்டியளித்த அக்கட்சியின் மாநில தலைவர் RK ஜெயக்குமார், சீமான் வேண்டுமானால் எங்களுடன் கூட்டணி சேர்ந்து கொள்ளலாம். அப்போது அவருக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்படும். ஆனால் மற்றபடி அவருக்கு 100% கரும்பு விவசாய சின்னம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றார். பிரதமருக்கு மிரட்டல். அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது டெல்லி போலீஸ் வழக்கு. சென்னை பம்மல் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்வர் MK ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், திமுகவை ஒழித்து விடுவேன் என்று சொல்கிறார் பிரதமர். திமுக ஒழிந்துவிடும் என யார் யாரோ கூறினார்கள். ஆனால் அவர்கள்தான் ஒழிந்து போய்விட்டனர். நான் அமைச்சர் என்பதால் அடக்கி வாசிக்கிறேன், இல்லாவிட்டால் பீஸ் ஆக்கிவிடுவேன் என்று பேசியிருந்தார். இதுகுறித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சத்யரஞ்சன் ஸ்வெயின் டெல்லி பார்லிமெண்ட் தெருவில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அன்பரசன் மீது 5 பிரிவுகளின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இறக்குமதி நாய்களுக்கு தடை. புல்டாக், பிட்புல் டெரியர் இன நாய்கள் இனி இந்தியாவுக்குள் வர முடியாது. ராட்வீலர், பிட்புல் டெரியர் உள்ளிட்ட வேட்டை நாய்கள் மூர்க்கமானவை. இவற்றை செல்ல பிராணியாக வளர்த்தல் அல்லது வேறு காரணங்களுக்காக பராமரித்தல் என்பது சில நேரம் ஆபத்தில் முடிந்து விடுகிறது. இவற்றால் கடித்து குதறப்பட்டு பொதுமக்கள் படுகாயமடைந்து மரணித்த சம்பவங்களும் உண்டு. எனவே இனி இவ்வகை நாய்களை விற்கவோ வாங்கவோ உரிமம் வழங்கக்கூடாது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கும் இவ்வகை நாய்களுக்கு கருத்தடை செய்து இனப்பெருக்கத்தை தடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை சர்க்குலர் அனுப்பியுள்ளது.
மதுபான கொள்கை வழக்கு சந்திரசேகர ராவ் மகள் கவிதா கைது. தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா. இவர் தெலுங்கானா மேலவை உறுப்பினராக உள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவையும் சேர்த்துள்ளது அமலாக்கத்துறை. இந்த நிலையில் 15ஆம் தேதி கவிதாவின் ஹைதராபாத் இல்லத்துக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அதன் பிறகு கவிதாவை கைது செய்து டெல்லிக்கு அழைத்துச் சென்றனர். காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை நகராட்சிகள் மாநகராட்சி ஆகின்றன. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய நகராட்சிகளுடன் அருகில் உள்ள பேரூராட்சிகள், ஊராட்சிகளை இணைத்து 4 புதிய மாநகராட்சிகளை உருவாக்கும் நடைமுறைகளை தொடங்குமாறு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து இந்த 4 நகராட்சிகளும் மாநகராட்சி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகின்றன. இதையும் சேர்த்து தமிழகத்தில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளன. 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதிவு. கர்நாடக முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா மீது 17 வயது சிறுமி பாலியல் புகார் தெரிவித்தார். இதையடுத்து அவர் மீது பெங்களூரு போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலியல் புகார் கொடுக்க சென்ற சிறுமிக்கே எடியூரப்பா பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கர்நாடக அரசியலில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மோடி ரோட் ஷோ அனுமதி அளித்தது உயர்நீதிமன்றம். பிரதமர் மோடி வரும் 18ஆம் தேதி கோவை வருகிறார். அன்று மாலை கோவையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரதமர் மோடியின் ரோட் ஷோவுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக பாதுகாப்பு காரணங்களை சொல்லி இதற்கு அனுமதி மறுத்தது கோவை போலீஸ். இதையடுத்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தை நாடியது பாஜக. இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரித்த நீதிமன்றம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இந்தியா கூட்டணியை துடை தெரியப்படும். கன்னியாகுமரியில் மோடி கர்ஜனை. கன்னியாகுமரியில் 15ஆம் தேதி நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, குமரி முதல் காஷ்மீர் வரை பாஜக அலை வீசுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தி மீண்டும் பாஜக ஆட்சி அமைப்போம். இந்தியா கூட்டணியால் தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் இருக்காது. ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதுதான் அவர்களது இலக்கு. பாஜக ஆட்சியில் நாடு முன்னேற்றம் அடைந்து வருகிறது. ஆகவே இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி துடை தெரியப்படும் என்றார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். அமலாக்கத்துறை அதிர்ச்சி. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 8 முறை சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. ஆனாலும் விசாரணைக்கு ஆஜராகாமல் இழுத்தடித்து வந்தார் கெஜ்ரிவால். இது தொடர்பாக டெல்லி நீதிமன்றத்தில் தனியாக ஒரு வழக்கை தொடுத்தது அமலாக்கத்துறை. இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் கேட்டு கெஜ்ரிவால் மனு செய்திருந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது நீதிமன்றம். கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டதால் அமலாக்கத்துறை அதிர்ச்சி அடைந்துள்ளது. 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 ஜூனில் நடத்த ஏற்பாடு. கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. ஜூன் 23ஆம் தேதி முதல் ஜூன் 27ஆம் தேதி வரை 5 நாட்கள் இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டுடன் தமிழ் இணைய மாநாடும் இணைந்து நடத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 ஜூன் மாதம் சென்னையில் சிறப்பான முறையில் நடத்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல். மக்களவை தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை 16ஆம் தேதி மதியம் வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம். இதன்படி நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தலை நடத்த திட்டமிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிகளும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன.